ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப உயிர்த்தெழுந்த நாமத்தினாலே அற்புதமான சுவிசேஷ பயணத்திற்கு உங்கள் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். அற்புதமான நாளில நம்முடைய எதிர்பார்ப்பின் முடிவை கொடுக்க விரும்புகிற ஆண்டவரை நோக்கி நம்முடைய ஜெபமும் வேண்டுதலும் விண்ணப்பமும் ஏறெடுக்கப்பட வேண்டும் என்பது கர்த்தருடைய திட்டமும் தீர்மானமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. பிறவி சப்பானி ஒருவன் தேவாலய வாசல் அண்டையில பிச்சை எடுத்துக் கொண்டிருக்கிறான். அவனுக்கு அவன் எதிர்பார்ப்பு பணம் கேட்பது, பணம் கிடைப்பது மட்டும்தான். ஆனால் ஆண்டவர் அவனுடைய எதிர்பார்ப்பு முடிவை கொடுக்க விரும்புகிறார். அவனுக்கு அந்த சர்ச்சில் யார் வராங்க, எவ்வளவு கொடுப்பாங்கன்னு தெரியும். ஒரு நாள் புதியதாய் 2 நபர்கள் உள்ளே வருகிறார்கள். வந்த உடனடியாய் அவர்களை பார்த்தவுடன் பிச்சை கேட்கிறான், ஏதாவது கிடைக்கும் என்று. அவர்கள் செய்த காரியம் என்ன? அப்போஸ்தலர் 3:7 சொல்கிறது, பேதுரு வலது கையினால் சப்பானியை பிடித்து தூக்கி விட்டான். உடனே அவனுடைய கால்களும் கரடுகளும் பலன் கொண்டது. இப்ப நம்ம என்ன பண்ணுவோம் பாருங்க, லிசன் வெரி கேர்ஃபுல்லி. அவனை தூக்கி விட்டான். இன்னைக்கு உங்களை தூக்கி விட ஆள் இல்லையா? உங்க வியாபாரத்துல, உங்க தொழிலில் உங்களுக்கு உதவி செய்ய, ஆலோசனை கொடுக்க, மூலதனம் கொடுக்க எதிரையும் ஆள் இல்லாம நீங்க தயங்கி நிக்கலாங்க, தேங்கி போயிருக்கலாம். கவலைப்படாதிருங்கள். ஆனால் நம்பிக்கை கர்த்தர் மீது இருக்கும் பொழுது நிச்சயமாகவே ஆண்டவர் உங்கள் கைகளை பிடித்து தூக்கி விடுவார். ஹல்லேலூயா. நீ இருக்க வேண்டிய இடம் இது அல்ல என்று சொல்லி உன்னை தூக்கி விடும் காலம் நெருங்கி விட்டது. ஆமென். இவன் பாருங்க, பிறவி சப்பானியா இருக்கிறவன் உட்கார்ந்து பிச்சை எடுத்து கொண்டிருக்கிறான். போன நபர் சொல்றாரு, என்னிடத்துல பொன்னும் வெள்ளியும் இல்லை, நசரேயனாகிய இயேசு கிறிஸ்து என்ற நாமம் என்று ஒன்று உண்டு. அந்த நாமம் உங்களுக்கு இருக்குது இல்ல? அந்த நாமத்தை பயன்படுத்தி, வல்லமை நிறைந்த நாமம். அந்த நாமத்துக்குள்ள பிசாசு ஊடுருவ முடியாது. அந்த நாமத்துக்குள்ள வியாதி ஊடுருவ முடியாது. அந்த நாமத்துக்குள்ள வியாதி, விக்கனங்கள், வறுமை, வெறுமை ஊடுருவ முடியாது. அந்த நாமத்துக்குள்ள அவமானங்கள் ஊடுருவ முடியாது. எந்த சூனியம் ஊடுருவ முடியாது. மேலான நாமம், வானத்தையும் பூமியும் உண்டாக்கின நாமம் அது. அதை வெளிப்படுத்தின விசேஷம் 19:13 சொல்லுகிறது, அவருடைய நாமம் தேவனுடைய வார்த்தை என்பது. ஹல்லேலூயா. எவ்வளவுக்கு எவ்வளவு தேவனுடைய வார்த்தையை கனப்படுத்துகிறீர்களோ, கௌரவப்படுத்துகிறீர்களோ, அவ்வளவு கர்த்தர் உங்களை கனப்படுத்தி, கௌரவப்படுத்தி, பலப்படுத்தி, ஸ்திரப்படுத்தி நிலைநிறுத்துவார். ஹல்லேலூயா. இவன் உடனே கையை பிடிச்சவன என்ன சொல்லியிருப்பாங்க? நம்ம என்ன சொல்லுவோங்க? ஐயா, என்னால் நடக்க முடியாதியா, ஐயா நிக்க முடியாதியா, பிறவிலிருந்து சப்பானியான்னு. நேவர். கையை பிடிச்சி தூக்கி விட்டான், அவ்வளவுதான் பாருங்க. உடனே அதுதாங்க ரகசியமே. அவனும் சொல்லல, இவர்கள் என்ன தூக்கி விட்டார்கள். உடனே அவனுடைய கால்களும் கரடுகளும் பலன் கொண்டது. இன்னைக்கு கர்த்தருடைய வார்த்தை உங்களை தேடி உடனே பிடிச்சு கொள்ளுங்க. அது ஆட்டோ பின்னால வருதோ, உங்க சபையில போதகர் சொல்றாரோ, நண்பர் சொல்றாங்களோ, தினந்தோறும் படிக்கிறீங்களோ, தங்க வசனத்துல போட்டிருக்கோதோ, ஏதோ ஒரு வசனம் உன்னை நோக்கி வருகிறது என்றால் உன்னை தூக்கி விடுவதற்காக, உன் வலதுகையை பிடித்து உன்னை நிற்ப வைப்பதற்காக. நீ எந்த இடத்துல அசிங்கப்பட்டாயோ, அவமானப்பட்டாயோ, தலைகுன்னு அதே இடத்துல கர்த்தர் உன்னை தலை நிமிர்ந்து நிற்க பண்ணுகிற தெய்வம். ஹல்லேலூயா. தைரியம், உற்சாகமா இருங்க. பாருங்களேன், இன்றைக்கு நாம் சொல்வது, முதல் என் கால்களும் கரணும் சுகமாகுங்க ஆண்டவரே, இல்லையா? நம்ம அதனை சொல்லுவோம், ஆண்டவரே கஷ்டம் நீங்கட்டும், நஷ்டம் நீங்கட்டும். நான் பிசினஸ் பண்ண, ஊழியம் பண்றேன், பண்ண முடியாத சூழ்நிலைங்க, கஷ்டம், போராட்டம், அசிங்கம், அவமானம். ஆனாலும் என் ஆண்டவருக்காய், என் தேவனுக்காய், ஹல்லேலூயா, என்ற வைராக்கியம் நமக்குள்ளே பற்றி எரியும் பொழுது, ஹல்லேலூயா, அதுதான் பாருங்களேன் ஆண்டவர் சொல்லு, முதல்ல எழும்பு, நீங்க விசுவாசிங்க, நம்புங்க, கர்த்தர் என்னுடைய வாழ்க்கையில் நான் எதிர்பார்த்திருக்க முடிவை எனக்கு கொடுப்பார் என்று விசுவாசிக்கலாம். சொல்லணும் நீங்க வாயை திறந்து, நான் விசுவாசித்திருக்கிற இன்னார் என்று அறிவேன். ஹல்லேலூயா. உன்னை கரம் பிடித்தது பாதியிலே விடுவதற்காக அல்ல, கரம் பிடித்தவர் கடைசி வரை நடத்துவார். ஹல்லேலூயா. இன்று செய்தவர் இனிமேலும் செய்வார். நம்முடைய தேவைகளா இருக்கலாம், நம்முடைய பொருளாதார பண கஷ்டமா இருக்கலாம், நம்முடைய வளர்ச்சி இல்லாத வியாபாரமா தோல்வியா இருக்கலாம், ஒருவேளை வேலையில திண்டாட்டமா இருக்கலாம், குழந்தை பேர் இல்லாம இருக்கலாம், மனம் திரும்ப முடியாம இருக்கலாம், வியாதியின் படுக்கையில இருக்கலாம். இன்று நான் விசுவாசிக்கிறேன், கர்த்தரின் படுக்கையை மாற்றி போடுவார். ஹல்லேலூயா. நல்ல சுக செய்தி என தேடி வரும். ஹல்லேலூயா. என்னை விசுவாசிக்கும் பொழுது கர்த்தர் உன் கைகளை பிடிப்பார். ஹல்லேலூயா. உடனடியாய் உன்னோட பலகீனம் மாறும், வறுமை வெறுமை மாறும், போராட்டம் நீங்கும், கண்ணீர் துடைக்கப்படும். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்றே இப்பொழுது அந்த பெரிய சுகத்தை, பெரிய அற்புதத்தை நாமும் பெற்றுக்கொள்வோமாக. ஒரு விசை கண்களை மூடுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே, அற்புதமான ஆசீர்வாத திருநாளில
எதிர்பார்ப்பின் முடிவை எதிர்பார்த்து காத்திருந்த பிள்ளைகளோட வாழ்க்கையில நீ கரம் பிடிங்க ஆண்டவரே. தோல்வியில் தோற்று போகத்தக்கதாக என் தேவன் அவர்களை நிமிர்ந்து நடக்க செய்வீராக. எந்த இடத்துல வெட்கப்பட்டார்களோ கூனி குனிந்தார்களோ அதே இடத்துல ஆண்டவரை சாட்சியா நிற்கட்டும் சுவாமி. குறைகளை நிறைவாய் மாற்றுங்க. இயேசு கிறிஸ்துவின் உயிர் தெரிந்த பலமான நாமத்தினால் என் தேவனது செய்யும்படியாய் திருப்பாதங்களிலே தாழ்மையாய் தாழ்த்தி ஒப்பு கொடுத்து ஜெபித்து ஜெயம் எடுக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பாராக. பிரைஸ் தி லார்ட்.